அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இந்த சிறிய பதிவுல மகாபாக்கியவதி யோகம் பார்ப்போம். ஒரு பெண் துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, திரியோதசி என்ற ஏதாவது ஒரு நல்ல திதியிலும், சுக்கிரவாரத்திலும், பூரம், அவிட்டம், ரோகிணி இவைகளில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்திலும் சுபமான மிதுனம், கன்னி முதலிய பலம் பெற்ற லக்னத்தில் பிறந்திருப்பாளானால் அவள் பிறந்தது முதல் ஆயுள் வரை மகாபாகியவதியாக விளங்குவாள் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் விதி. இந்த மாதிரி அமைப்பு உங்கள் வீட்டில் உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு இருக்காங்களா அப்படி என்பதை அவர்களுடைய ஜாதக கட்டங்களை எடுத்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் குறிப்பிட்டிருக்கும் திதிகள், நட்சத்திரங்கள் மற்றும் லக்கணங்கள் இப்படி இருந்தால் அவ்வளவு ஒரு சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிதுனம் அல்லது கன்னி லக்கணத்தில் பிறந்து அதில் புதன் இருந்தாலும், கடக லக்கணமாக இருந்து அதில் சந்திரன் இருந்தாலும், சந்திரனும் புதனும் கூடி லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும், பிறந்த லக்கணம் சராலக்கணமாகி அதில் சந்திரன் இருந்தாலும், 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் மகாலட்சுமி போல அழகு ஐஸ்வர்யம் நிறைய பெற்றவளாக திகழ்வாள் என்பதும் இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட அமைப்பு அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்களே கண்டு தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவிலே இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.